ஒருத்தரை தாஜா பண்ணி ஐஸ் வச்சு ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறவங்கள பார்த்து சரியான காக்கா பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்வோம் இல்லையா? கால கைய பிடிச்சாவது காரியம் சாதிச்சுக்கிறவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் காக்கா பிடிக்கிறது அப்படின்னு காலப்போக்குல மறுவிச்சு. மத்தபடி காக்காய்க்கு இந்த சூட்சமும் எல்லாம் தெரியாது. ஆனா காக்கா கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய குணங்கள்னு ஒரு பாட்டே இருக்கு. காலை எழுதல், காணாமல் புணர்தல், மாலை குளித்து மனை புகுதல், சால உற்றாரோடு உண்ணல், உறவாடலில் வாரும் கச்சாயோ காக்கை குணம்னு சொல்லுது அந்த பாட்டு. காலையில நேரத்திலேயே எழுந்துரும். அதே மாதிரி தன்னுடைய இணைய ஒருவரும் அறியா வண்ணம் மறைவாகத்தான் இணை சேரும். சாயங்கால நேரம் குளிச்சுட்டு கூட்டுக்கு வரும். தனக்கு உணவு கிடைச்சா தன்னோட உற்றார கூவி அழைச்சு பகிர்ந்துதான் அது சாப்பிடும். தன்னுடைய உறவினர்கள் கிட்ட அது உரையாடும். சமயத்துல பாத்திருப்போம், காக்காலாம் உட்காந்து காக்கான்னு ஒவ்வொரு ரிதத்துல கத்திட்டு இருக்கோம். நமக்கு என்னமோ எல்லா காவும் ஒரே மாதிரி ஒலிச்சாலும் அதுங்களுக்குள்ள அந்த பரிபாஷை புரிஞ்சுக்கும். இப்படி அந்த காக்கை கிட்ட இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கத்துக்கணும்னு அந்த பாட்டு சொல்லுது.